ஹாய் சுகி ஃபேமிலிஸ், எங்க ஊர்ல தைப்பூச தேர் திருவிழாங்க. வாங்க எல்லாரும் போய் தேர் பார்க்க போலாம். பைக் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு நாங்க நடந்து வந்துட்டோங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட மாடியில இடம் கேட்டோம். அவங்களும் நின்று பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேலே போய் நின்றுக்கிட்டோம். அப்படியே தேர் வரும்போது கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் தேர் வந்து நிலையில நிற்குங்க. ஸோ வந்து கூட்டமும் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க நேஹா குட்டியே தேர் பக்கத்து கூட்டிட்டு வந்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு வழியா தேர் வந்துருச்சு. மக்களுமே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த தேரை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உமன்ஸ் தான் இழுப்பாங்களாமா. ஸோ வடம் பிடிச்சி நிறைய உமன்ஸ் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க தேரை. வந்ததும் கலர் பேப்பர்லாம் போட்டு அப்படியே தேரை ஒரு வழியா செம்மையா வரவேற்றுட்டாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து. இந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுல அம்மன் இருப்பாங்க. இது வந்து நான் 2வது டைமா பார்க்குற தேருங்க. நடுவில் ஒரு டைம் போகல. அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால மோகன் கூட்டத்தில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் போகல போன டைம். ஸோ இந்த டைம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தேன். அதே மாதிரி கூட்டமும் செம்மையா இருந்துச்சுங்க. அந்த தேருக்கு கீழே வைக்கிற கட்டை பாருங்க எப்படி நசுங்கிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரோடுமே அங்கங்கே பள்ளமா இருந்துச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது நிறைய வாட்ச் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். எங்க ஊர்ல இந்த மாதிரி தேர் திருவிழாக்கெல்லாம் நான் போனதே இல்லைங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக தான் எப்போ வந்தாலுமே வருவேன். ஸோ ஓரளவுக்கு கூட்டம் நிறையவே சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த மேலே தாளம் எல்லாமே வந்து தேர் தான் அங்கே போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு சுகந்தி இன்னும் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கேட்டுருச்சு. இப்போ வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அம்மன், பின்னாடி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிவன் வந்துட்டாங்க. ஸோ ரெடியாக வந்து இந்த தேரும் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து பெரிய தேர், அது வந்து சின்ன தேருங்க. ஸோ வந்து எனக்கு இந்த தேரை பார்த்தது ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா ஆனாரப்பட்ட கடவுளுக்கே வந்து ஒய்ஃப் தான் முன்னாடி போய் ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னும் போது பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ எல்லாரோட ஃபேமிலிலையும் அப்படி தானே, மனைவின்றவங்க வந்து ஒரு வழிகாட்டலாக இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல. இது டக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த தேரில் இருந்த ஐயர் வந்து துண்டை எடுத்து விசிறும் போது வந்து தேரை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இவங்களுக்குள்ள இருக்க சிக்னல். இந்த தேரில் பாருங்க பின்னாடி வந்து கட்டையில ஏறி நின்று ஆடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து தேர் மூவ் ஆகுது. கூட்டத்தில் நேஹாவோட தாத்தாவையுமே பார்த்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறமேட்டு தேர் ஒரு வழியாக போய் நிலைக்கு நின்றுச்சு. தேர் வந்து அழகா ஆடி அசைஞ்சு போறதை பார்க்கறதுக்கு என்னமோ சின்ன குழந்தைங்க நடக்க தெரியாம ஃபர்ஸ்ட் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ரசிச்சிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் வந்து தேர் நிலையில நின்னவனே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன சுகந்தி வருத்தம் தானே கேட்குறீங்க. இவ்வளோ அழகா ரசிச்சுட்டு இருந்ததை இனிமேட்டு 1 வருஷம் கழிச்சு தானங்க பார்க்க முடியும். இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ தேரை வந்து நிலைக்கு நிறுத்தின உடனே எல்லா மக்களும் கை தட்டி அவ்வளோ சந்தோஷமா வந்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. கூட்டமே செம்மையா சேர்ந்துருச்சுங்க. ஸோ இந்த கூட்டம்லாம் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல கலைஞ்சு போயிடுச்சு. நாங்களும் கீழே போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க மெமரிஸா. ஸோ என்ன மாதிரி தேரெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு vlogல பார்க்குறேங்க. பாய்.